வரப்பே தலையாணி ஓ வாய்க்காலே பஞ்சுமெத்தே கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. இது என்னது, இவ்வளோ பெரிய கொலையா? 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. நல்ல கனவு இருக்குமோ? ஒரு 25 கிலோ வெயிட் இருக்கும் போலயே. 2 பக்கமும் கெட்டி விடுறாங்க. ஒருவேளை ஒரு பணக்கார வீட்டு கல்யாணமா தான் இருக்கும். எப்போ எக்கா, என்னக்கா வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்கீங்க? ஏ தம்பி, இங்க பாருப்பா, இது யார் வீட்டு கல்யாணம்? இவ்வளோ பெருசா 2 கொலையும் பெருசா கட்டி விட்டுருக்காங்க. எங்க இருந்து வாங்கினது இந்த கொலை, உனக்கு தெரியுமா? எக்கா, வாங்கி கொடுத்ததே நான் தாக்கா. என்ன தம்பி சொல்ற? இவ்வளோ பெரிய கொலையை வாங்கி கொடுத்துருக்கா. இது எப்படியும் 3000-4000 விலை இருக்குமேப்பா. எக்கா, விலை அதை பத்தி எனக்கு தெரியலக்கா. ஆனா முறையாட்ட அவர் விவசாயம் செய்து நல்லா பராமரிப்பு கொடுத்ததுனாலன்னு பார்க்கும்போது அதிக அளவுல விளைச்சல் அவருக்கு கிடைச்சிருக்கு. சரி தம்பி, இது யாரு, எந்த விவசாயி? இவருக்கு தோட்டத்துல போய் நம்ம பார்க்கணும்னா என்ன செய்யணும்பா? ஏக்கா, அவருக்கு தோட்டத்தில் போய் பார்க்கலாக்கா. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இரவு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில பேசுறாரு. அவர் யாருன்னா எஸ்டி மங்காடை சார்ந்த ஆர் செந்தில் அவங்கக்கா. என்ன தம்பி சொல்ற? இன்னைக்கு இரவு நமது குமரி பண்பலையில பேசுறாரா? கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு தான் மறுவேலைப்பா. ஐயா வணக்கம். வணக்கம் சார். ஐயா, நீங்கள் விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருடத்து அனுபவங்கள் இருக்கும்? சார், விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட 4-5 வருஷமாக நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். முதல்ல நான் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏவியேஷனில். அதுக்கப்புறம் வாலண்டியர் விஆர்சி கொடுத்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு விவசாயத்துக்கு மேலே ஒரு ரொம்ப ஈடுபாடு இருந்துச்சு. அதை நான் கண்டினியூ பண்ணி என்னோட சொந்த நிலத்திலேயே பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதில் செவ்வாழை வச்சுருக்கிறேன். இன்னொரு லேண்டில் தென்னை எல்லாம் வச்சுருக்கேன். ஆனால் செவ்வாழை தான் எனக்கு மெயின் பிரதானமான ஒரு விவசாய நிலை. அதுக்கு ஊடு பயிராட்டு, பயிர் வகைகள், கீரை வகைகள், அது மாதிரி நிறைய பொருட்கள் அப்படியே போட்டு ஏர்ன் பண்ணிட்டு. இப்போ உங்களுக்கு வயதுன்னு பார்க்கும்போது எத்தனை வயது ஆகுது? சார், எனக்கு 45 வயது ஆகுது. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க அரசு துறையில் வேலை பார்த்தீங்க. அதில் விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு நீங்கள் வந்திருக்கேன்னு சொன்னீங்க. என்ன காரணத்துக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் அந்த விருப்ப ஓய்வு கொடுத்து வந்தீங்க? சார், விருப்ப ஓய்வுங்கிறது ஒன்று ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டில் செட்டில் ஆகலாம், நம்ம வெளியே இருக்க வேணாம். இது இனிமேல் நம்ம விவசாயத்தில் நம்ம தலைச்சு வந்துடலாம், இதுக்கு போதுங்கிற மாதிரி லெவல்ல இருந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் விவசாயத்தில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது? ஆர்வம் சார், ஆக்சுவலாக என்னோட ஃபாதர் முன்னாடியே கொஞ்சம் விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக எனக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா அவரோட ஹெல்ப் எனக்கு நல்லா கிடைக்கும். ஏன்னா அவரே எல்லாம் சொல்லி கொடுத்துருவார், என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு ஸ்டார்டிங்கில் எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்போ நான் ஃபுல்லாக ஏர்ன் பண்ணிட்டேன். இப்போ உங்கள் அப்பா அம்மா காலத்தினை பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த டைமில் எந்த மாதிரி விவசாயங்கள் சாகுபடி செய்தீங்க? சார், ஆக்சுவலாக அப்பா அம்மா அந்த டைமில் நெல் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு. நெல் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ நெல் தண்ணி அதுக்கு பற்றாக்குறை, காலநிலைக்கு ஏற்ற மாதிரி இடம் மாற்றி அமைச்சு ஆகிறது. தண்ணி கிடைக்கல. தண்ணி கிடைக்காத போது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதை மாற்றி தென்னை வச்சார். தென்னையும் சரியாக ஏர்ன் பண்ண முடியல. அப்புறம் வாழையிலேயே அவர் இறங்கிட்டார். வாழையில் ரசகதலி, இந்த நேந்திரம்பழம், அந்த மாதிரி எல்லாமே வச்சுட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் எனக்கு அந்த இது ரொம்ப நல்லா பிடிச்சிச்சு விவசாயங்கிறது. இப்போ எவ்வளோ ஏக்கரில் நீங்கள் சாகுபடி செய்கிறீங்க? தென்னை ஆகட்டும், வாழை ஆகட்டும். சார், விவசாயத்துக்குன்னு நான் தனியாகவே 50 சென்ட் தனியாக ஒதுக்கி, இனி 1/2 ஏக்கர் நிலத்தை நான் தனியாக ஒதுக்கி இருக்கிறேன். ஃபுல்லாக இதுக்குன்னே விவசாயங்கிற மாதிரி. தென்னையை பொறுத்தவரை பார்க்கும்போது அது எவ்வளோ ஏக்கரில் சாகுபடி செய்றீங்க? தென்னை ஒரு 1/2 ஏக்கர் தனியாக இருக்குது. அதுவும் பெரிய ஏன் கிடையாது. காரணம் என்னென்னா இப்போ அதில் வாடல் நோய் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால அது மனசுக்கு கொஞ்சம் விவசாயம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதில் என்ன தான் நம்ம பண்ணாலும் அதில் பெரிய ப்ராஃபிட்டாக வர்ற மாதிரி தெரியல. ஏன்னா அதை க்யூர் ஆகலை. நிறைய பட்டு போகிறது தவிர வேற எதுவுமே நல்லா வரல. இப்போ தென்னையை
பொறுத்தவரை பார்க்கும்போது அதிக அளவு பாதிப்புன்னு பார்க்கும்போது அது கேரளா வாடல் நோய் தாக்குதல் வந்து உங்க பகுதியில் அதிக அளவு தாக்குதலை வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஆமாம் சார், ஆமாம். கேரளாவிலிருந்து வாடல் நோய் தான் வரும்னுட்டு முன்னாடியே சொல்லிட்டாங்க. 1970 நம்ம அக்ரி துறையிலிருந்து சொல்லியிருக்காங்க, கேரளாவில் உள்ள தென்னை மரத்தை நம்ம இங்கே வந்துட்டு பயன்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு. ஆனால் விவசாயிகள் இங்கே கொண்டு வந்து எல்லாமே, ஏன்னா அதில் கொஞ்சம் நல்ல ஏன் கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு கிடைச்சிச்சு, கம்மியான விலைக்கு கிடைச்சிச்சு, கொண்டு வந்து எல்லாமே நட்டதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ரொம்ப பாதிப்பு உள்ளானது நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்த கேரளா மாநிலத்தோடு ஒட்டி இருக்கனால பார்க்கும்போது இந்த தென்னையில் வந்து அதிக அளவில் வந்து இந்த பாதிப்பை வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஆமாம் சார், ஆமாம். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து வாழை கூட சாகுபடி செய்யறேன்னு சொன்னீங்க. இப்போ வாழையை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் வந்து நீங்கள் சாகுபடி செய்றீங்க? சார், வாழையில் வந்துட்டு நான் செவ்வாழை பண்ணுறேன். செவ்வாழை தான் மெயின் என்னோட ஆம்பிஷனு. செவ்வாழைக்கு மாற்று இடையில வந்துட்டு இந்த ரவஸ்டாங்கிற ஒரு ரகத்தை வந்துட்டு நான் இது பண்ணிட்டு அதை வந்துட்டு இடையில மாற்றி இது பண்ணுறதுக்காகட்டும் தான். இப்போ மெயின் பயிர்னு பார்க்கும்போது செவ்வாழை வந்து அதிக அளவில் செவ்வாழை தான். இப்போ இந்த செவ்வாழை சாகுபடின்னு பார்க்கும்போது இந்த கண்டு தேர் வந்து முக்கியம். இப்போ அந்த கண்டு தேரை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எங்கேருந்து வாங்குனீங்க? சார், கண்டுங்கிறது நான் முதல்ல ஸ்டார்டிங் வந்துட்டு நான் பாரசாலை வியாபாரிகிட்ட இருந்து வந்து வாங்கினேன். ஃபர்ஸ்ட் 1 டைம் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நானே அதை வந்துட்டு ஏர்ன் பண்ணி அதுக்கப்புறம் எதுவுமே வாங்குறது கிடையாது. கண்டு வந்துட்டு நம்ம ஒரு மீடியம் சைஸ் கண்டாக தான் நம்ம தேர்வு செய்யணும். ரொம்ப ஓவர் ஹெல்த்தியாக இருக்கிறது வேணாம், ரொம்ப லோவாக இருக்கிறது மீடியம் சைஸில் உள்ளது கண்டு எடுத்துட்டு அதில் உள்ள பழைய வேரெல்லாம் எல்லாமே எடுத்துடணும். நம்ம பழைய வேர்கள் எதுவும் வைக்கக்கூடாது. அந்த வேர்கள் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுடர் அதில் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதில் டிப் பண்ணி வைக்கணும். டிப் பண்ணி வச்சு ஒண்டே அதை வெளியே வச்சு காய வைக்கணும். காய வச்சதுக்கு அப்புறம் தான் அதை நடணும் சார். நட்டால் தான் அது வந்துட்டு நல்ல குரோத்தாக வந்துடும். பல விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க லாபத்துக்காக பீல்டாம்புடிங்கிற லோக்கல் மருந்தை வந்துட்டு உபயோகப்படுத்துகிறாங்க. ஆனால் அதில் வந்துட்டு ரொம்ப சைடு எஃபெக்ட் நமக்கு மனித குலத்துக்கு ரொம்ப ஏற்படும் சார். அதை வந்துட்டு நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்கிறது என்னோட அறிவுரை. வியாபாரிகிட்டேருந்து நீங்கள் அந்த கண்டு தேர்வு செய்ய எடுக்கன்னு பார்க்கும்போது நம்ம விருப்பப்பட்ட கன்றுகளை வந்து நம்ம பார்த்து எடுக்கலாமா? பார்த்து எடுக்கிறாங்கிறது வந்துட்டு சார், ஆக்சுவலாக ரேட்டு ரொம்ப அதிகமாக கொடுத்தோன்னா நம்ம வந்துட்டு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அவங்க இப்போ 20 ருபீஸ் கேட்டாங்கன்னா அந்த 20 ருபீஸ் நம்ம கொடுத்தோன்னா அது வந்துட்டு அவங்க கண்டு தேர்வில் கிடச்சிரும். அதை வந்துட்டு நம்ம பேசி எடுத்து 15 ரூபாய்க்கு தான் எனக்கு வேணுங்கிறது போது அவங்க வந்துட்டு அவங்களாகவே கொடுத்து அனுப்பிடுவாங்க, இதை நீங்கள் கொண்டு போய் தான் ஆகணுங்கிற மாதிரி. அப்போ ஒரு கன்றினுடைய விலைன்னு பார்க்கும்போது 15 முதல் 20 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும். ஆமாம். இப்போ நீங்கள் நடவு செய்கிற பகுதின்னு பார்க்கும்போது நீங்கள் வயல் பகுதியில் நடவு செய்கிறீங்களா இல்லை கரை பகுதியில் நடவு? சார், ஆக்சுவலாக நான் கரை பகுதியில் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபுல்லாகவே கரை பகுதி தான் சார். இதுக்கு ஆக்சுவலாக உகந்த மண் வந்துட்டு செம்மண் ப்ளஸ் கரிசல் மண். கரிசல் மண்ணில் ரொம்ப நல்லா வந்துடும், நல்லா ஏர்ன் பண்ணிடலாம். எனக்கு வந்து நான் கரைப்பகுதியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். தான் கிணட்டு தண்ணியில் மோட்ரு வச்சு தான் டைரெக்டாக நீர் பாசனம் பண்ணிடுறேன். தண்ணி வந்துட்டு ரொம்ப நல்லா தேவை. தண்ணி செவ்வாழைக்கு ரொம்ப அதிகம். என்னென்னா அதோட மூடு மட்டும் கிடையாது, சைடு ஃபுல்லாகவே எப்படியும் ஒரு 1.5 மீட்டர் அளவுக்கு சுற்றி தண்ணி நம்ம ஃபுல்லாகவே இந்த பாத்தி எல்லாம் எப்போ இந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே தான் இருக்கணும். இப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் கரை பகுதியில் கூட நடுன்னு சொன்னீங்க. இப்போ வயல் பகுதியை பொறுத்தவரை பார்க்கும்போது நமக்கு வந்து சால் எடுத்து நம்ம அந்த நிலத்தை வந்து பண்படுத்தி வாழை கன்றுகள் வைக்க வேண்டியிருக்கும். இது கரை பகுதியை பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த நிலத்தை வந்து நீங்கள் எப்படி பண்படுத்துறீங்க? அதுக்கும் சால் அந்த மாதிரி எடுத்து பண்ணுறீங்க? சார், இது சால் எடுக்கிறது வயல் பகுதியில் சால் எடுக்கிறது என்னென்னா தண்ணி ஓட்டத்துக்காக மட்டும்தான் அவங்க எடுக்கிறாங்க. ப்ளஸ் அது ஈரப்பதத்துக்கும் அது உதவும். பட் கரையில் வந்துட்டு அந்த நமக்கு தண்ணி அந்த மாதிரி தேவையிடையாது. நம்மகிட்ட மோட்டர் சிஸ்டமில் இருக்கிறதுனால நமக்கு அந்த சால் எடுக்க வேண்டிய தேவையிடையாது. அவ்வளோ ஏரியா ஸ்பேஸ் மேலே நமக்கு இதாயிரும். ப்ளஸ் கண்டு நடவு வந்துட்டு ஒரு கண்டு டு இன்னொரு கண்டு இடையில 7.5 to 8 ஃபீட் அளவுக்கு இடம் விட்டுறணும் சார். அன்னைக்கே பல பழமொழிகள் இருக்குது. தென்னைக்கு தேரோட, வயலுக்கு நண்டோட, வாழைக்கு வண்டியோட, இந்த மாதிரியெல்லாம் பழமொழி. அதை கரெக்டாக தான் சொல்லி வச்சுட்டாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி நடறது கிடையாது. எல்லாருமே 7.5 அடி to 8 அடியில் நம்ம நட்டோம்னா நல்ல ஒரு குரோத்தை நம்ம பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இடைவெளின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு 7.5 முதல் 8 அடி வந்து செவ்வாழைக்கு கொடுக்குறீங்க. கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா ஒரு இலை டு இன்னொரு இலை அவ்வளோ இதாக பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அதுக்கு சூரிய ஒளி எல்லாம் கிடச்சி எல்லாமே இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ நடவு முறையை பொறுத்தவரை சொல்லுங்கள், எப்படி அந்த கன்றுகளை வந்து நம்ம அந்த மண்ணில் வந்து புதைச்சி வைக்க வேண்டியிருக்கும்? சார், கண்டு வந்துட்டு நம்ம 2 to 2 குழி எடுத்தோம். குழி எடுத்ததுக்கப்புறம் சாணி இல்லாட்டி ஆட்டு உரம், இல்லாட்டி வந்துட்டு கோழி உரம், இல்லாட்டி மக்கிய பொருட்கள்னா காய்கறி மக்கிய அந்த மாதிரி அதான் போட்டு, அது எதுக்குன்னா வேறு சீக்கிரமாக ருட்டீன் ஆகிறதுக்காக மட்டும்தான். அதில் வேறு எதுவுமே கிடையாது. அது ஒரு வாட்டி நட்டதுக்கப்புறம் 3 இலை வந்ததுக்கப்புறம் தான் மண்ணை பிரித்து அதில் வந்துட்டு உரம் போட ஆரம்பிப்போம். உரத்துக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு சார் நம்ம பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு குலை தான்.
இலை தளர்கள் ரொம்ப அதிகம் நல்லா இருக்கும் மற்ற உரங்களை விட. கண்டிப்பாக ஒரு 2 டைம்ஸ் நான் இலை தளர்களை வச்சிருவேன். வச்சாதான் அது நல்லா இருக்கும். அதுக்கு வந்துட்டு தண்ணி ஈரப்பதம் எப்பவும் கிடைச்சிட்டு இருக்கும், மூடு காயாது, ரொட்டீன் நல்லா இருக்கும், அந்த இலை பசன்னு எப்பவுமே இருக்கும். இப்போ இந்த செவ்வாழையை பொறுத்தவரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை மாதத்து பயிர்? செவ்வாழை வந்துட்டு சார் 11 to 12 months நல்லா நம்ம பண்ணிக்கிட்டோம்னா, இப்போ இயற்கை உரத்தில் எல்லாமே நல்ல இயற்கை உரம் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. பட் என்னாலும் இயற்கை உரத்தில் நல்லா பண்ணிக்கலாம். ப்ளஸ் இயற்கை உரம் ரெண்டுமா மிக்ஸப் பண்ணிட்டோம்னா நம்ம 11 monthsல ஏர்ன் பண்ணி முடிச்சிடலாம். இது அந்த செவ்வாழைக்கு இடையில வந்து நம்ம ஊடு பயிர் அந்த மாதிரி சாகுபடி செய்யலாமா சார்? ஊடு பயிர் வந்துட்டு நான் வச்சிருக்கிறேன் சார். கீரை பயிர் வகைகள் இது மாதிரி இப்போ வச்சுட்டு, அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு இந்த கும்பளங்கின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, தடியங்கா, அதை வந்துட்டு பயிர் செஞ்சுட்டு நல்லா கிடைக்குது இப்போ. ஏன்னா அது வைக்கிறதுனால மெயின் என்னன்னா புல் வரல, நம்ம போடுற எந்த உரமாகட்டும் அது வந்துட்டு எக்ஸ்ட்ராஸ் எதுவுமே எடுத்துட்டு போகல. ஏன்னா வாழைக்கு தான் அதை ஃபுல்லாக பயன்படுத்துறத தவிர வேற எதுவுமே கிடையாது. இப்போ இந்த ஊடு பயிரை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை மாதங்கள் வரை நம்ம போடலாம்? ஊடு பயிர் வந்துட்டு சார் ஆக்சுவலாக ஒரு 4 months வரைக்கும் ஸ்டார்டிங்கில் போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு 4 monthsக்கு அப்புறம் இலை வந்துட்டு செவ்வாழைக்கு வந்துட்டு ஒரு 2 to 3 feet அளவுக்கு விட்டு இருக்கும். லெங்க்த்து வந்துட்டு அதுக்கு ஒரு 7 to 8 feet அளவுக்கு லெங்க்த்தும் இருக்கும், ரொம்ப நீளமாக இருக்கும். அப்போது அதில் வந்துட்டு எதுவுமே சூரிய ஒளி கிடைச்சிடாது. கிளாடி கிடைக்காது இருக்கும்போது ஊடு பயிரில் வேறு எதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்போவுமே எதுக்குமே ஸ்டார்ஸ் கண்டிப்பாக தேவை. அந்த ஸ்டார்ஸ் கிடைக்காம இருக்கிற டைமில் ஊடு பயிர் வச்சாலும் அது உயிரோடு இருக்கமே தவிர நமக்கு ஒன்றுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த ஊடு பயிர் முடிஞ்சிட்டு அடுத்து நீங்கள் அந்த வாழையை வந்து என்ன முறையில் வந்து நீங்கள் அந்த உரங்கள் கொடுக்குறீங்க? ஊடு பயிர் முடிஞ்சதுக்கப்புறம் சார் ஆக்சுவலாக ஊடு பயிர் இப்போ நான் அந்த கும்பளங்கியா வச்சேன். கும்பளங்கியில் உள்ள அந்த இலை பதர்கள் அந்த கொடிகள் எல்லாமே அது வந்துட்டு எனக்கு வாழைக்கு ஆகிருது. அதுவும் ஒரு உரமாக தான் மாறிடுது. அதுக்கப்புறம் சார் ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஃபைக்டம்பாஸ் DAP இந்த 4 மாதத்துக்கு அப்புறம் இதில் தான் மெயினாட்டு போயிடும். அதுக்கு முன்னாடி தொழு உரம் எல்லாமே போயிடும். இந்த 4 மாதத்துக்கு அப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபைக்டம்பாஸ் DAP இந்த உரத்தில். இதில் அடுத்து என்னென்னா இதில் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக புழு வந்துடும். அதில் என்ன பண்ணணும்னா நம்ம இலையை வந்துட்டு காஞ்சதுக்கப்புறம் தண்டோட வெட்டி அந்த தண்டோட சேர்த்து அதை எடுத்துடணும். எடுத்து அதை விட்டுருக்க கூடாது. அது விட்டாச்சுன்னா வெயில் டைமில் என்ன ஆகிருன்னா அது காஞ்சு நம்ம வந்துடும், பிரச்சனை கிடையாது. ஆனால் அதில் மழை வந்ததுக்கப்புறம் அதில் இருந்தாச்சுன்னா அதில் பூஞ்சை பிடிச்சி அதில் புழு தொற்றுகள் கண்டிப்பாக ஏற்படும். புழு தொற்றுகளில் இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன தான் பண்ணாலும் இல்லாட்டி அந்த செயற்கையாக உள்ள மருந்துகளை தான் எதுவும் பயன்படுத்த வேண்டியது இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பர்மன் காப்பும் இந்த வேலையை பண்ணிக்கலாம். பண்ணியாச்சுன்னா நல்லா வந்துடும், பிரச்சனை கிடையாது. அப்போ என்ன சொல்லுங்கன்னு பார்க்கும்போது இந்த தண்டு புழு வராமல் வந்து நம்ம தடுக்கணும்னு பார்க்கும்போது ஆரம்பத்திலே அந்த காய்ந்த இலைகளை வந்து நம்ம அப்புறப்படுத்தி அந்த தோட்டத்தை வந்து சுத்தமாக வச்சிருந்தான்னு பார்க்கும்போது அந்த புழுக்கள் வந்து வராமல் தடுக்கலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இதே அந்த தார் வாரன்னு பார்க்கும்போது எத்தனை மாசத்துலேருந்து அந்த தார்கள் வர ஆரம்பிக்கும்? சார் தார் வந்துட்டு 8 to 9 மாதத்துக்கு உள்ளாடி அது ஒவ்வொரு குரோத்தை பொறுத்து 9 months மேக்ஸிமம் முடிஞ்சிடும். வந்தாச்சுன்னா 3 monthsல நம்ம கொலை வைக்கலாம். இப்போ அந்த தோட்டத்தில்னு பார்க்கும்போது இப்போ ஒரே டைமில் வந்து எல்லாமே தார் விழ ஆரம்பிக்குமா இல்லை நாட்களில் வந்து மாறுபட வாய்ப்பு இருக்குமா? சார் நாட்கள் ஒரு கரெக்டாக நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா 15 to 20 daysக்கு இடையில நம்ம எல்லாமே மேக்ஸிமம் ஏதோ 1-2 ஏதாவது குறைபாடுகள்னால கம்மியாகிற தவிர மற்றபடி எல்லாமே இப்போ 100 வாழை வச்சோன்னா 95-98% பக்கத்தில் எல்லாமே பக்கத்தில் நியரஸ்ட் டேட்டில் எல்லாமே கிளியர் ஆயிரும். அதாவது நீங்கள் அந்த கவர்கள் அந்த மாதிரி போட்டு கவர் சார் ஆக்சுவலாக இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா விவசாயிகளும் கோணிப்பை மாதிரி ஏதாவது பிளாஸ்டிக் பையெல்லாம் கட்டி விட்டுறாங்க, சாக்குகள் எல்லாம் கட்டி விட்டுறாங்க சார். அது வந்துட்டு பழைய விவசாயிகளுக்கு அது உகந்தது அல்ல. பட் அதை விடையும் பெஸ்ட் என்னன்னா இதிலே வர்ற அந்த காஞ்ச இலையை எடுத்துட்டு நம்ம அதை கவர் பண்ணி விட்டோம். என்னன்னா அதோட பூச்சிகள் அட்டாக்கிங் ஆகாமல் இருக்கும், கருப்பு புள்ளிகள் விழாது, அதோட கலர்ஸு நல்ல கலர் கிடைக்கும். மற்ற பாலித்தீன் எல்லாம் சுத்துறதை விடையும் இதில் வந்துட்டு நல்லா இருக்கும். இதில் என்ன இதில் வந்து காத்தோட்டம் கிடைக்கும், அதில் காத்தோட்டம் கிடைக்காது சார். ஃபர்ஸ்ட் நமக்கு எதுக்குமே சுவாசிக்கிறது கூட மனுஷனுக்கு தேவை காற்று. அதுவும் ஒரு உயிருள்ள பொருள் மாதிரி தான். அதில் வந்துட்டு காத்தோட்டம் கண்டிப்பாக வெரி இம்பார்ட்டன்ட் இருக்குது, எப்போவுமே தேவை இருக்குது. ஆனால் அதை வந்துட்டு இப்போதைக்கு உள்ள விவசாயிகள் அதை பயன்படுத்துறதை விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாக ஏர்ன் பண்ணணும். ஆனால் இது வந்துட்டு செலவும் கிடையாது, ஆனால் கொஞ்சம் வேலை அதிகம். நம்ம பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும் சார், எந்த இதுவுமே கிடையாது. இது ஒரு டைமில் நீங்கள் அந்த கொலைகள் விட்டுன்னு பார்க்கும்போது எத்தனை கொலைகள் வந்து நீங்கள் வந்து சந்தைக்கு வந்து கொண்டு கொடுக்குறீங்க? சார் நான் வந்துட்டு கொலைகள்ங்கிற சொல்ல போது ஒரு 10 to 15 கொலைக்கு பக்கத்தில் ஒரு டைம்
ஒரு டைம் கண்டிப்பாக கொண்டு கொடுப்போம். அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருந்தோன்னா நான் நேரமே சொன்ன மாதிரி அந்த காஞ்சையெல்லாம் கட்டி விட்டோன்னா நமக்கு தெரிஞ்சிடும். நமக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா இதை வெட்டிக்கலாம். ஆனால் பாலித்தீன் போட்டால் எதுவுமே தெரியாது. அதனால் 10 குலை வரைக்கும் நம்ம வெட்டி ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு அதில் லாபம் தான். 1 குலை 2 குலை கொண்டு போயிட்டோம்னா அதே டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஆயிரும், இதுக்கும் ஒரே சார்ஜ் ஆயிரும். அப்போ நம்ம கொஞ்சம் ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு 35 முதல் ஒரு 40 கிலோ வரை வந்து செவ்வாழை கொலைகள் கிடச்சிருக்குன்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது அதனுடைய பராமரிப்பு முக்கியத்துவம் வந்து எப்படி கொடுத்துருக்கீங்க சார்? பராமரிப்புங்கிறது ஃபஸ்ட்டு அதுக்கு சுத்தம் தான் தேவை. நம்ம மனுஷர் சுத்தம் மாதிரி அந்த வாழையை வந்துட்டு எப்போவுமே சுத்தப்படுத்தி எல்லாமே நம்ம நேரத்துக்கு நேரம் கரெக்டாக ஒரு தொழு உரம் ஆகட்டும், செயற்கை உரம் ஆகட்டும், எந்த உரம் நேரத்துக்கு டைம் டு டைம் நம்ம கொடுத்தோம்னா சார் அதோட இது என்னென்னா ஒரு இலை வர்றதுக்குள்ளாடி 2வது இலை அது குற்றலே வந்துட்டே இருக்கணும். அது அப்போ தான் அதோட growth நல்லா இருக்குன்னு அர்த்தம். 15 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம உரம் கண்டிப்பாக அதுக்கு வச்சாகணும். வச்சாதான் அது வந்துட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி டைம் டு டைம் நம்ம 3 வேளை சாப்பிட்ற மாதிரி அதுக்கும் 15 நாளைக்கு ஒரு வாட்டி உரங்கிற மாதிரி மட்டும் வைக்கணும். அது கழித்து தளிர்கள், புதிர்கள், புல், அந்த இலையெல்லாம் வைக்கிறது அது அடிஷ்னலாக பண்ணிக்கிறோம். ஆனால் இது வந்துட்டு 15 நாளைக்கு ஒரு வாட்டி வச்சோம்னா அதோட growth ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஒரு கொலை வந்துட்டு மினிமம் 30 to 40 கிலோக்குள்ளாடி நம்ம வெட்டி எடுத்துடலாம். நான் வந்துட்டு என்னோட தோட்டத்தில் சார் நான் 35 கிலோக்கு மேலே ரொம்ப நிறைய வாழை எடுத்துருக்குறேன். எனக்கு அப்போ வந்துட்டு கேட்பாங்க இவ்வளவு ரேட்டுக்கு நாங்கள் எப்படி எடுக்கிறதுங்கிற மாதிரி. ஏன்னா என்னோட கொலை 2 வெட்டி கூட கடையில் கட்டி இருக்கிறாங்க. அந்த அளவு பெரிய கொலை கிடைச்சிருக்குது. ஆனால் கேட்பாங்க இந்த தோட்டத்தில் இப்படி பாரு கொலை கிடைச்சிருமாங்கிற மாதிரி. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம பராமரிப்பு சார். இதே அந்த கொலைகளை வந்து நீங்கள் கொலை வாழையாட்டு கொடுத்த அனுபவங்கள் இருக்கா? கொலை வாழையாட்டு கொடுத்துருக்குறேன் சார். கொலை வாழையை கொடுத்த என்னென்னா பெரிய கொலை என்னன்னா அவங்க வெட்டிட்டு எடுத்துகிட்டு போகும்போது இவ்வளோ வெயிட் இருக்குது இல்லையா சார்? வெயிட்டுங்கும்போது 35 கிலோவுக்கு மேலே இருக்கும்போது நம்ம வெட்டினதுக்கப்புறம் அந்த தண்டு ஒடிஞ்சிட்டு அவங்களுக்கு டேஞ்சர் ஆகிட்ட மாறிடும். அதனால் அது மீடியம் சைஸு கொலை தான் அவங்களுக்கு கொடுத்துடும். இல்லாட்டி சிலவங்க வந்துட்டு என்னால் கேட்டு வாங்கினாலும் நான் கொடுக்குறது சார் நான் மேரேஜ் வீட்டுக்காக வந்துட்டு ரேட்டு அந்த மாதிரி நான் என்ன சொல்லுவேன் அவங்கள்ட்ட கடைக்கு என்ன ரேட்டு கடையில் இப்போ 60 rupees கிலோ பர் கிலோ இருக்குன்னு இந்த கொலை எவ்வளோ கிலோ இருக்கும்? 35 கிலோ இருக்குமா? இந்த 35 கிலோக்கு 60 into 65 பண்ணிட்டு எனக்கு எவ்வளோ வருதோ அந்த காசு எனக்கு கொடுத்தா போதும். அப்போ எனக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அதில் எனக்கு மிச்சமாகும் சார். ஆக்சுவலாக அதே போதும். என்ன அளவில் அந்த செவ்வாழை சாகுபடியில் வருமானம் இருக்குது சார்? வருமானங்கிறது வந்துட்டு நல்ல ஒரு ஏர்ன் தான். மற்ற எந்த வாழையை விடையும் இதில் வந்துட்டு ரொம்ப ஏர்னா ரொம்ப ஏர்ன் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு 1 இயருக்கு 50 சென்டில் வச்சேன்னா ஒரு 3 லட்சம் ரூபாய் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்ம அந்த பராமரிப்பு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான். ஆமாம் சார், ஆமாம். எல்லாமே பராமரிப்பு, சுத்தம், சுகாதாரம் எல்லாமே கிளியராக. எனக்கு சார் ஆக்சுவலாக வாழை என்னென்னா அந்த இடத்துல உங்களுக்கு இந்த எண்டிங்கிலேருந்து அந்த எண்டிங் பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஆள் நிற்கிறோன்னா அந்த இடத்துல நிற்கிறாங்கன்னா கிளியராக தெரிஞ்சிடும் அந்த இதுன்னு சொல்லிட்டு. இல்லாட்டி அதை பராமரிப்பு சரியாக இல்லாமல் இருந்ததுன்னா புல் புதர்கள் ரொம்ப அதிகமாகிடும். ஃபஸ்ட்டு அந்த காஞ்சி போன இலையை தொங்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். இதில் புழு பூச்சிகள் இதுக்கு இடையில அட்டாக் ஆகிறோம். அந்த புதர்களுக்கு இடையில வந்துட்டு வேறு ஏதாவது வந்து உட்காந்துருக்கிறது நம்ம போகும்போது கூட நமக்கு டேஞ்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா குளிராக இருக்கும் இல்லையா? தண்ணி வந்துட்டு எப்போவுமே ஈரப்பதம் இருக்கிறதுனால அந்த இடத்துல புழு ஏதாவது ஒரு நச்சுத்தன்மை உள்ள பொருட்கள் கூட வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இதில் வந்து நம்ம சுகாதாரமாக இருந்தாச்சுன்னா அதில் வந்துட்டு எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த பராமரிப்பு முக்கியத்துவம் கொடுத்தான்னு பார்க்கும்போது அதிக அளவில் வந்து செவ்வாழை வந்து வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு ரொம்ப நல்லா வருமானம். இப்போ இவ்வளோ நேரம் பார்க்கும்போது செவ்வாழை சாகுபடியும் பராமரிப்பும் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா. நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ சார். இதுவரை செவ்வாழை சாகுபடியும் பராமரிப்பு முறைகளும் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் ST மங்காடு, R செந்தில் அவர்கள். உடன் உரையாடியவர் T எட்வின் ஜெயராஜ். இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது.